நாங்கள் இன்றைக்கு நீரில் கரைகிற பொருட்கள் பார்க்க போறோம். சாயம், உப்பு, சீனி, பனங்கற்கண்டு, மஞ்சள், சர்க்கரை, நீலம், இங்க். சாயம் கரையிறான்னு பார்ப்போம். சாயம் கரைஞ்சிட்டு. அடுத்ததா உப்பு கரையிறான்னு பார்ப்போமா? உப்பு கரைஞ்சிட்டு. சீனி கரையிறான்னு பார்ப்போமா? சீனி கரைஞ்சிட்டு. அடுத்ததா மஞ்சள் கரையிறான்னு பார்ப்போமா? இது கரைஞ்சா ஜூஸ் மாதிரியா இருக்கு. மஞ்சள் டக்குன்னு கரைஞ்சிட்டு போட்ட உடனேயே. அடுத்தது மா கரையிறான்னு பார்ப்போமா? மா கரைஞ்சிட்டு. அடுத்தது பனங்கற்கண்டு போட்டு பார்ப்போமா? கட்டி பவுடர் இருந்தால் டக்குன்னு கரைஞ்சிடும். கட்டியாக இருக்கனால ரேட்டாக தான் கரையும். கரையுது, ஆனால் கிணறு நேரம் சொல்லிடுது. அடுத்ததா சர்க்கரை கரையான்னு பார்ப்போமா? காணுமா? இதை மட்டும் ஃபுல்லாக கட்டி ஓகே.
அக்கறை கரையும். அடுத்த இங்க் நீலம். நீளம் உடனே கரைஞ்சிட்டு. ஐஸ் கட்டி கரையுமா கரையாதா? ஐஸ் கட்டிக்கு குடிக்க தண்ணி. ஐஸ் கட்டி கரைய கொஞ்சம் நேரம் செல்லும். உங்க விலங்குதா ஐஸ் கட்டிக்கு வெளியே கூல் ஆகுது. இப்ப ஐஸ் கட்டி சின்ன நாயிட்டு. விளங்குறவங்க இருக்கு. ஓன் தானே. ஐஸ் கட்டி கரைஞ்சிட்டு. ஐஸ் கட்டி கரைஞ்சிட்டு. இது தொட்டு பார்த்தா கூட இருக்கு செய்ய. என்ன தண்ணி என்றா டக்குன்னு கரையும். பவுடர் என்றா கொஞ்ச நேரம் கரையும். என்றா கொஞ்ச நேரம் தாண்டின பிறகுதான் கரையும். இன்றைக்கு நாங்கள் கரையிற பொருட்கள் பார்த்தோம். கரையிற பொருட்கள் என்னென்னா மஞ்சள், மா, பனங்கற்கண்டு, உப்பு, ஐஸ் கட்டி, சீனி, நீளம், சாய பவுடர், இன்னமும் கரையிற பொருட்கள். இப்போ நாங்கள் கரையாத்த பொருட்கள் பார்க்க போகிறோம். முதலாவது உளுந்து. உளுந்து கரையுமா? எதுக்கு கரையாதா? உளுந்து கரையாது. இது மல்லி. மல்லி கரையுமா கரைக்காதா? பாப்போம். மல்லி கரையாது. மல்லி மிதக்கிறோம். மல்லி மிதக்கும் பொருள். மல்லி பிறக்கும் பொருள் ஆனால் கரையாது. அடுத்தது கரரை. கரரை கரையுமா கரையாரா? கரரை கரையாது. அடுத்தது அரிசி. அரிசி கரையுமா கரையாரா? அரிசி கரையாது.
அரிசி கறியாத்து. ஆனா அருந்த கரை வந்தது தண்ணிக்கு. அடுத்தது மிளகு. மிளகு கறியாத்து. இனி இந்த பொருட்கள் கரையிறான்னு பார்ப்போமா? பூட்டி, கல், ஆணி, சிரட்டை துண்டு, ரப்பல் பெட்டி, மாபிள், கண்ணாடி ஓடு, பூ, முரரால் பொடி கரையாத்து. கரையாத்து. அடுத்த ஆணி. ஆணி கரையாத்து. ஓடு கரையாத்து. டபுள் பிளான் கரையாத்து. மாபிள் கரையாத்து. கண்ணாடியோடு, அது உங்க விளங்குற கண்ணாடியோடு கரையாத்து. ஓடு கரையாத்து. பூ கரையாத்து. சாமான் போட்டு கூடி. இதுல எதுவுமே கரையான பொருட்கள். அப்படியா?